விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். குற்றால அருவிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. குற்றால மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஏராளமானோர் குவிவதால் சுற்றுலா தலம் களை கட்டியுள்ளது. இதற்கிடையே மெயின் அருவி பகுதியில் ஆங்காங்கே குப்பைகள் சுகாதாரமற்ற முறையில் கொட்டி கிடப்பதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் முகத்தை மூடியபடி அந்த பகுதியை கடந்து செல்கின்றனர். குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அருவிக்கு செல்லும் பாதைகளில் ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்துவதால் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்ல முடியாமல் அவதி அடைகின்றனர். குப்பைகளை உடனடியாக அகற்றி சுகாதாரத்தை மேம்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம கிளீனிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு. இனி கொஞ்சம் இந்த சீசன் டைத்துல ஆட்களை போட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணா இனி பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பொதுமக்களாக நாமளும் நம்மளோட திங்ஸ், நம்ம வைக்கிறது எடுக்கிறது எல்லாமே நம்மளோட திங்ஸ் உடைமைகள் வேஸ்டேஜ் போடாம நம்மளும் பாதி சைடு சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் நிறைய ஆட்களை போட்டு கிளீன் பண்ணி வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீதிமான ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல குப்பை எல்லாம் பார்த்தா உள்ளேயே போக முடிய மாட்டேங்குது தம்பி. குளிச்சவங்கள வெளியே வர சொன்னா போலீஸ்காரர் ரொம்ப இதா பேசுறாங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்கிறாங்க. இப்படி இருந்தா ஒரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குற்றாலத்துல இப்படி இருக்க முடியுங்களா? குப்பை கூளை பார்க்கறது அவ்வளோ அசிங்கமா இருக்குங்க ஐயா. அதுதான் யதார்த்தமா நாங்க சொல்றோம். குப்பை கூளை வழியில் நடக்கிறதுக்கு வழியில குப்பை கொண்டு வந்து போட்டு தள்ளி இருக்காங்க.